சொல்லுங்க, என்ன மனசு சொல்லுது இப்படி என்று நம்ப மாட்டார்கள், மனதை காண மாட்டார்கள். மனதில் இருக்கிற கதைகள் யாரும் காண முடியாது, அறிய மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் காண்கிறார். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால், நான் அவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக மனம் உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை என்னவா என்னத்துக்கு விலக்கி காத்து கொண்டாரா? சத்தமே என் டேபிளி பேர் தான் வீக்கெண்டு பார்த்தா அவங்களுக்கும் பிரச்சனையும். துர்க்குணத்துல இருந்து உங்களோட வாசல என்ன கட்ட வளர்க்க அப்படியே சொல்றது என்ன? சரி, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு முன்பாக சொல்லுகிறார், ஜெபம் ஏறெடுக்கிறார், தன்னை விலக்கி காத்து கொண்டார். எந்த பிரச்சனையும், எங்க கூடாத காரியமோ, குணத்துல மாற்றம், செயல்ல காரியங்கள் எல்லாவற்றிலும் தன் வாழ்க்கையை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். இதே சங்கீதத்திலே தான் நாங்கள் கவனித்து பார்க்கிறோம் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வேதனை உண்டாக்கும் ஞாபகம் யாராவது நித்திய வழி என்று அவர் தன்னை தேவனுக்கு முன்பாய் ஆராய்ந்து பார்க்கிற வழக்கம். நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பதாக ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நமக்குள்ள இருக்கிறதான வெளிப்படையாகவோ உள்புறமாகவோ இருக்கிறதான எந்த கெட்ட பழக்கமும் துர்க்குணமும் தேவன் நம்மை விட்டு விலக்கி நமக்கு உதவி செய்ய இன்றும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமே. அநேகர் அதுக்காகவும் ஜெபிக்கிறது இல்லை, சில குறிப்பிட்ட காரியங்களுக்கு தான் ஜெபிப்பார். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, எங்களுக்காக ஒவ்வொருவரும் தனித்தனியாக தனக்காகவும் ஜெபிக்க வேண்டும். கட்டாயம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதனாலே நீங்கள் அப்படி ஜெபிக்காம நான் இப்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டீர்கள் சொன்னால், இன்று நீங்கள் கவனிக்கிற வார்த்தையின்படி உங்களுக்காகவும் நீங்கள் ஆராய்ந்து தேவ சமூகத்திலே போய் உங்களை ஆராய்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மிக சீக்கிரமாக கடந்து செல்லலாம். நாங்கள் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம். ஒன்றிலிருந்து 5 வரை தயவு செய்து யாராவது எனக்காக வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது, எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவாய் வியாதிப்பட்டிருந்தார். இங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது கவனித்துக் கொண்டிருந்தேன். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான், மிகவும் உடைந்து போய் மிகவும் வியாகுலத்தோடு வேதனையோடு கலக்கங்களோடு அவன் யாருக்கு முன்பாக அழுகிறான்? தேவனுக்கு முன்பாக
அருமையானவர்களே, நீங்கள் அழும் பொழுது உங்கள் அழுகையை கவனிக்காதவராய் உங்களை புறம்பே தள்ளி உங்களை விட்டு கடந்து செல்லுகிறார் தேவன் அல்ல நம் தேவன். நீங்கள் அழும் பொழுது நின்று உங்களை விசாரித்து உடனே உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே சில வேளைகளில் நாம் அழுகிறோம். நம்முடைய நிர்கதியான சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், அவமானங்கள், நிந்தனைகள், உதாசீனம், புறக்கணிப்பு, வியாதிகள், கொடிய தரித்திரங்கள், சாபங்கள், வாழ்க்கையிலே முன்னேற முடியாத, எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நன்றாக வாழ முடியாதபடி பலவிதமான சவால்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாமும் அழத்தான் செய்கிறோம். அந்த அழகியை விட்டு அதை கண்டு அவர் போகவே மாட்டார். அந்த இடத்திலே நின்று அவர் உதவி செய்வார். ஆமென். சில வருஷங்களுக்கு முன்பாக என் சரீரத்திலே கொரோனா காலங்களிலே ஒரு பயங்கரமான நோய்க்கு ஆளாக்கப்பட்டேன். என்னுடைய தைமஸ் பழுதாக விட்டது. 60% சுவாச பையின் வேலைகள் நின்று விட்டது. நுரையீரல் பழுதடைந்து விட்டது. சத்திர சிகிச்சை செய்தாலுடைய நான் பிழைக்க மாட்டேன் என்று சொல்லி வைத்தியர்கள் ஒரு பக்கம், நானும் சத்திர சிகிச்சை ஆபரேஷன் செய்ய மாட்டேன், விடமாட்டேன் என்று பிடிவாதமாக ஒரு பக்கம். பிள்ளைகள் சொன்னார்கள், சிகிச்சைக்கு ஒத்துழைக்காவிட்டால் நீங்கள் இறந்து விடுவீர்கள் அப்பா என்று சொல்லி. எனக்கு 3 மகன்களும் 2 பேர பிள்ளைகளும் இருக்கிறார்கள். வைத்தியர்கள், அதுக்கு பொறுப்பாயிருக்கிற அதிகாரி, ஒரு ஞாயிறு ஆராதனை, அந்நாட்களில் எல்லாம் வீடுகள் எல்லாம் பூட்டப்பட்டு விட்டது. யாரும் இடத்திலே பக்கத்து வீட்டுக்கு கூட போக முடியாது. யாரையும் எவரையும் சந்திக்க முடியாது. குடும்பத்தில் இருக்கிற நெருக்கமான உறவுகள் மாத்திரம்தான் அது ஒருவர் இருவராக சந்திக்கிற நாட்கள். ஆராதனைகள் எல்லாம் ஜூமிலே போய் கொண்டிருக்கிறது. நன்றாய் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்களும் அப்படியே நடைபெற்றிருக்கிறீர்கள். ஜெர்மனியில் இன்னும் அதிக சட்டங்கள், ஐரோப்பிய நாடுகளிலே சட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆராதனைக்காக காலை வேளையிலே அடுத்த வீட்டிலே, எங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டிலே போய் மகனுக்காக வேண்டின வீடு, அந்த வீட்டிலே போய் நாங்கள் ஆராதனை செய்யக்கூடிய அங்கே வசதிகள் இருக்கிறது. எல்லாம் ஆயத்தங்களோடு நாங்கள் இருக்கிற நேரத்திலே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக முன்பதாக இந்த வார்த்தையை சொன்னார்கள். எப்படி இருக்கும்? அப்படியே எங்களுடைய வீட்டுக்கு போய் நாங்கள் செய்திகளை ஆயத்தம் பண்ணி ஆராதனை செய்த நேரத்தில் என்னோடு கூட 5 வருடங்களாக இலங்கை பெந்தேகோஸ்தே சபையில் இருந்த அவர்கள், யாழ்ப்பாணத்தில் இருந்தவர்கள் குடும்பமாக அங்கிருந்து வந்த ஒரு அருமை ஊழியக்காரர் ஒருவர் இங்கிலாந்து தேசத்திலே அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் என்னுடைய இணைப்பிலே வந்தார்கள். நான் அன்று அழுத அழுகை, 20-30 குடும்பங்கள் அந்த வீட்டிலே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாடி 6 மாடி. நான் நினைக்கிறேன் அன்று நான் போட்ட சத்தம் அந்த அத்தனை வீடுகளிலும் 6 மாடிகளிலும் இருக்கிறவர்களுக்கு கேட்டிருக்கும் என்று சொல்லி அப்படி அழுதேன். ஏன்னா நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாக நிற்கிறேன். சரீரத்தின் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு பழுதடைந்து விட்டது, அது செயல்படாது என்று. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அழுகைதான். என்னுடைய மனைவி சொன்னார்கள், வாழ்க்கையே கண்ணீராக 2 வருடங்கள் போய்விட்டது என்று சொல்லி. நான் படுத்த படுக்கையை போய்விட்டேன். அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு வார்த்தையை, அவர்கள் வைத்தியசாலையின் வீடுமாக 2 வருடங்கள் கழிந்து விட்டது கொரோனா காலங்களிலே. என்னுடைய மனைவி அனுப்பினார்கள், ஒரு கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது புறவை காண மாட்டீர். ஆமென். கூடாரம் இது சரீரம். அல்லேலூயா.
இதை அவர் விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர்கள் என்று சொல்லி யோபுவுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தது. அதை அறிந்திருந்தார்கள். எத்தனை முறை நாங்கள் வசனங்களை கேட்டிருக்கிறோம், பிரசங்கித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு தீர்க்க தரிசன வசனம் போல மனைவி இடத்திலிருந்து அனுப்பியிருந்தது. அதை ஸ்மார்ட் போனில் பதிவு செய்து வைத்துக் கொள்வேன். அவர்கள் பைபிளை காப்பி பண்ணி எழுதவில்லை, போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார்கள், அண்டர்லைன் பண்ணி. கர்த்தர் கிருபையாக அநேகருடைய ஜெபங்களை கேட்டு எனக்கு இரக்கம் பாராட்டி என்று சொல்லுகிறார்கள். தழும்புகள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா! எந்த சத்திர சிகிச்சையும் இல்லாமல் குணமாகி உங்களுக்கு முன்பாக நான் சாட்சியாக நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தழும்புகள் என்று எழுத்தின்படியே வைத்தீர்கள் சொன்னார்கள். டாக்டர் சொல்லுவார்கள் நார்ப என்றால் என்ன? தழும்புகள். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நான் குணமானேன். இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பிரியமானவர்களே, அநேகருக்கு நாங்கள் ஜெப விண்ணக்களை அனுப்புவோம் அல்லவா? அநேகர் ஜெபிப்பார்கள். இது ஆனால் ஒரு சகோதரன் சொல்லுகிறார், நீ எசேக்கியாவா என்று சொல்லி. நான் எசேக்கியா இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை. ஆனால் அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன? இவர் பிழைக்க மாட்டார். அதான் அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை அது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை நாம் வாழ வேண்டும் என்று நம்புகிற நம்பிக்கை, நம்மை வாழ வைத்தவர் ஒரு மனிதன் அல்லவே, அவர் இயேசு கிறிஸ்து அல்லவா? அவர் மனிதனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது கவலையாக இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? இதை கவனித்து பார்த்த பொழுது இயற்கையாகவே மணிக்கூடு முன்பக்கமாகத்தான் போய்கொண்டிருக்குமா. ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தது மணிக்கூட்டை ரிவர்ஸ் பண்ணினார். அடையாளம் அப்படியாக கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? எசேக்கியாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் எனக்கும் செய்வார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை என்ன? அவருக்கு முன்பதாக மன உத்தமமாய் நடக்க வேண்டும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறது. நாம் வாழுகிற நாட்களில் நாம் எதையெல்லாம் சாதித்தோம், எப்படியா செய்தோம் என்று சொல்லி பரலோகம் கூட முடியாது. அவர் எதிர்பார்க்கிற மன உத்தமம், உண்மை, நீதி, அங்கே தான் அவர் நிற்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். நீங்களும் அங்கே போய் நிற்பீர்கள். இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனை வரும். உங்களுடைய வாழ்க்கையில மன உத்தமமாய் ஏதோ சொல்லுகிறபடி உண்மையாய், நீதியாய், சுத்தமாய், பரிசுத்தமாய் வாழ உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுங்கள். இப்பொழுது நாம் இப்பொழுது நாம் ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை தான் எதிர்கால நாட்களிலே நாம் சரியாக நல்ல வாழுகிறதுக்கு அது வழி சமைக்கும் என்பது உண்மை. பிரியமானவர்களே, மிக சீக்கிரமாக 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியில் மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. எல்லாரும் ஆதாயத்தை தான் பார்ப்பார்கள். அப்படித்தானே? ஒரு மரம் நட்டாலும், ஒரு ஆடியோ மாடியோ வேண்டினாலும், எதெல்லாம் என்ன ஆதாயம். ஒன்று வேண்டினால் எத்தனை மடங்கு பெருக நன்மை தர வேண்டும். அதான் எல்லாருடைய நோக்கமும் எண்ணமும் இருக்கு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது போதும் என்ற மனம். ஏன்னா மனதுக்கு ஒரு பிரேக் இல்லை. இதெல்லாம் எப்படி தெரியும்? இந்த மனம் பிரேக் இல்லாத சைக்கிள் மாதிரி, பெல் இல்லை, பிரேக் இல்லை, ஒன்றும் இல்லை, போய்கொண்டிருக்கிறது வாழ்க்கை. சில நேரங்களில் பிரேக்கை நாங்கள் தான் போடுவோம். பிரேக் தண்டவாள போடப்படாது. ஒன்றுதான் இல்லாடி காலால் பிடிப்பீங்களோ பிரேக்? அப்படி இருக்க காலால பிரேக் பிடிக்கிறாரு சைக்கிள். என்னென்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றாய் இருக்க வேண்டும், வாழ வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள்
வேலை செய்கிறோம். வேதத்தில் நீங்கள் பாருங்கள், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். தீமைக்கு வேறு எதுவா? பண ஆசை. நமக்கு பணம் தேவை, நன்றாய் வேலை செய்ய வேண்டும், சோம்பரையே இருக்கக்கூடாது. நானும் வேலை செய்வதுதான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், அதனால தான் அப்படி சொல்றேன். அப்ப என்ன செய்யணும்? கட்டாயம் வேலைக்கு போகணும், நன்றாக வேலை செய்யணும், நன்றாக சம்பாதிக்க வேண்டும், நன்றாக காசு சேர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நன்றாக தேட வேண்டும். இன்று ஐரோப்பாவில் நடக்கிற காரியம் சொன்னால், நான் ஐரோப்பா தேசத்தில் நடக்கிற காரியத்தை சொல்கிறேன். ஐரோப்பாவில் வேலை என்றால் சேர்ச்சுக்கு ஆள் வராது. ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு சொன்னால், முதலாளி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர சொல்லிட்டார். நாம் 1 மாத ஃபைட் பண்ணுறதில்லை. நல்லது, என்ன நம்முடைய விருப்பம், அவன் நன்றாக வேலை செய்து நன்றாக இருக்க வேணும். ஆனால் உள்ளத்தில் நான் சொல்லுவேன், ஆண்டவரே உண்மையை விட்டு அந்த நேரம் வடிவாக வந்து போகலாம். ஆனால் என்ன, பணம் 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 பணம், ஆசை ஆசை ஆற விட்டது. அந்த 2 மணிக்கு இங்கே வந்து நின்று பாட்டு படித்து ஆராய்ச்சி துடிச்சு ஜெபிக்கிற நேரத்தில் அங்கே போனால் 30, 60, 1000, 5000, 10,000 கொண்டு கட்டா வரும். அப்படி ஒவ்வொரு நாளும் போனான் என்று சொல்லி வராமல் விட்டு விடுவாங்க. அப்புறம் பார்த்து ஒரு 2-3 கிழமை ஆக்களை காணவே கிடையாது. அப்புறம் திருப்பி வந்தா இந்த ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா? அந்த ரிப்போர்ட் 10வது வசனத்தில் கடைசி பக்கத்தில் வருகிற ரிப்போர்ட்டை சொல்லுவாங்க. ஆச்சரியம், இதான் உண்மை. அந்த 10வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பாசம் தான் ஜெபிக்க வேண்டும். என்ன, ஞாயிற்றுக்கிழமை வேலைதாரம், அது முதலே ஆல்ரெடி ஜபம் பண்ணியாச்சு. ஆனால் என்ன, ஆசை இடையில வந்தபடியினால அந்த ஆசைக்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடினாலே அநேக வேதனைகள். சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு போதகர் எனக்கு சொல்லுவார், குமரன், ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வருவாங்க, காணிக்க ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாங்க. என்ன, ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் போய்க்கு ஸ்பீக் கண்ட்ரோல் பண்ற இடத்துல போலீஸ்காரன் பல மடங்கு அறவிடுவான். பிடிச்சு முதல்கமா ஓடுவார், முதல்கமா ஓடி பிடிபடுவார் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப மனிதனுடைய எண்ணம் என்ன, அந்த ஆசை, பணம் என்ற ஆசை, அது தன்ன வேலையை செய்யும். பணம் வந்தால் அது தன்ன வேலையை செய்யும். கடையில் கொடுத்த சாப்பாடு வேணும், அதை செய்யும். அதை சாப்பிடலாமா? யாராவது காசை சாப்பிட்டார்கள் இருந்தால் கையை எடுத்து காட்டுங்க பார்ப்போம். காட்ட மாட்டீங்களே, சாப்பிடலாம், காசு சாப்பிடலாம். அது உங்களுடைய தேவைகளுக்காக பூர்த்தி செய்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்பி நாம் வாழுவதில்லை, நாம் கர்த்தரை நம்பி நாம் வாழ வேண்டும். அதான் மிகவும் முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ஃபர்ஸ்ட் காட். அமெரிக்கா தொடர்ல பிரிண்ட் பண்ணி இருக்கிறோம். முதலாவது என்னவா? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு, ஜெபிக்கிற இடம், தேவனை ஆராதிக்கிற இடம், துதிக்கிற இடம் தான் முதலாவதான். அங்க வந்துடணும். அதோட அவருடைய வேதத்தில் எழுதி கொடுத்த நீதியையும் நானும் நீங்களும் தேட வேண்டுமா? அப்பொழுது உங்களுக்கு கத்தையாயோ சாக்கு சாக்காயோ மூட்டையாயோ உங்களோட விருப்பப்படி உங்களுக்கு கத்தர் கொடுப்பார். அதுல அனுபவம் பேசலாம். என்ன செய்யறன்னு தெரியாம கிடக்கும், பெச்சு கொண்டு போய் அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா நோக்கம் அது இல்லை. நோக்கம் என்ன தெரியுமா? முதலாவது தேவன் எப்படி ஆராதிக்கிறது, எப்படி சேர்ச்சுக்கு போறது, எப்படி கத்தரை துதிக்கிறது, கத்தரோடு இணைகிறது, அப்படி கத்தரோடு ஐக்கியமாக இருக்கிறது, அப்படி கத்தரோடு ஒப்புரவாகிறது, அப்படி என்று சொல்லி அந்த நோக்கம்தான். அந்த நோக்கத்தில் நாம் வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில கத்தர் நமக்கு வேண்டியவைகளை, நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். ஏன்னா மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு வேலை கிடையாது, அதுக்கு ஒரு பூட்டு கிடையாது. என்ன
சொன்னேன் சைக்கிளுக்கு பிரேக் பெல் இல்லை அப்படி ஓடி திரியும். அது இங்கே இருப்பினும் சில கண்ட மைண்ட் எல்லாம் அங்கே கிச்சனுக்குள்ள என்ன கிடக்கு அங்கேயே ஓடும். எல்லாம் பிரேக் பண்ணுற அளவுக்கு மனதை கட்டுப்படுத்தி சிந்தனையை நினைவுகளை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் தருவார். பிரியமானவர்களே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையை கவனித்து கேட்டு அதன்படி நாம் தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அதனாலே தேவ பக்தியாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவ பக்தியை நடக்கிறவர்கள் இன்னொரு வசனம் இருக்கு. என்ன நடக்கும் பெருமாம் மிகுந்த தேவ பக்தியோட மனதோடு நடக்கிறவர்களுக்கு என்ன வரும்? மிகுந்த என்ன உபத்திரம், பிரச்சனை, கஷ்டங்கள் வரும். அதையெல்லாம் மீறி நாம் போக தேவனுடைய ஆவியான உதவி செய்வார். அதற்காகத்தான் அவர் இருக்கிறார். அவரிடத்தில் உதவியை கேட்டுக்கொள்வோம். அவர் உதவி செய்வார். அவர் நம்மை வழி நடத்துவார். கடைசியாக எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். என்ன சொல்லுகிறார்? முதல் சொல்லார் போதுமென்ற தேவ பக்தி. இப்ப என்ன? போதுமென்று எண்ணுங்கள். ஆசை இருக்கத்தான் வேணும். ஆசை இல்லாம வேலையை போக தெரியுமா? உண்மையும் என்ன ஆசை இருக்க வரும்? வேலைக்கு போனா காசு தருவான், பணம் தருவான். ஆசை இல்லாமல் எப்படி? சாப்பாடை பார்த்து ஆசை இல்லாட்டி நடக்கும்? சாப்பிடல. சாப்பாடு அப்படி இருக்கு. எங்களுக்கு ஒரு விருப்பம், ஆசை வேணும், அதை சாப்பிடணும் மட்டும் சொல்லி. அப்ப ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் சிலருக்கு என்ன தெரியாது. ஆசீர்வதி ஓகே, அது இடத்துலயே ஆசீர்வாதம் இருக்கட்டும். எனக்கு வேணும் என்று விரும்ப வேணும், ஆசைப்பட வேணும். ஆசையாய் ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்க விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் அது எங்களுக்குள்ளே வரும். இல்லாட்டி அது அங்கேயே மற்ற கேட்கிற ஆக்களுக்கு விரும்புகிற ஆக்களுக்குள்ள போயிடும். நாங்கள் சொல்றேன், எனக்கு முன்னால எனக்கு பின்னால வந்தவன் அவன் அப்படி இப்படிலாம் வந்துட்டான், முன்னேறிட்டான், நான் அப்படியே நின்ற நிலையில நிற்கிறேன். முக்கி போன சைக்கிள் மாதிரி, முக்கி போன போட் மாதிரி கடற்கரையில் விட்டுட்டு போன அப்படி இருந்தேன். கடல் காத்துலாம் பட்டு முக்கி போய் கடல் பிடிச்சு நிற்குதுன்ற மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்கள் நன்றாக ஊக்கமாக தேடினார்கள், கூப்பிட்டார்கள், கேட்டார்கள், விரும்பினார்கள், வாஞ்சித்தார்கள். அதனாலே அவர்கள் வாழ்க்கையிலே அவைகளை தேவன் நிவர்த்தி செய்தார். அவர்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தார். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் செவலை நீங்க சொல்லுங்கள், பாஸ்டர் இப்பவே 0ல மைனஸ்ல போய் கொண்டு எப்படி? வேதத்திலே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நம் தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆமென். ஒன்றுமே இல்லை, வெறுமையா இருந்தது. அதிலே எதெல்லாம் வர வேண்டுமோ அதெல்லாம் வார்த்தையிலானே சொல்லி வரவழைத்து உருவாக்கினவர் நாம் மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளெல்லாம் நமக்கு கொடுத்தார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வெறும் இந்த பேப்பர் பிரிண்ட் எடுத்த இந்த காரியங்களை நம்பி நாங்கள் கடந்து போகிறோம். அது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும், அவ்வளவுதான். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இப்ப இருக்கிறது உங்களுக்கு போதும். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்றால் நிறுத்ததான் வரும். என்ன வேணும்? நிறுத்ததான் வரும். ஏன்? இன்னும் இன்னும் ஏன்னா கேட்க மனம் இல்லை. பிளானே இன்னும் 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 பண்ணு. அப்புறம் தான் கேமரா பூட்டி இருந்து கலவரத்து கொண்டு போகிறோம். எப்படி? கேமரா பூட்டி வச்சு கள்ளன் வந்து ஒழிச்சு கொண்டு போகிறான். அப்படியும் நடக்குது. கள்ளனுக்கு சொல்லிய கொடுக்க வேண்டும், திருடனுக்கு சொல்லிய கொடுக்க வேண்டும். கேமராவை எப்படி நிப்பாட்டிட்டு வந்து அவனுக்கு கடவுளுக்கிறது, அது அவனுக்காகத்தான் நாங்கள் சேர்க்கிற மாதிரி இல்லை. முதல் கர்த்தர், முதல் ஆண்டவர், முதல் தேவன், அவருக்கு முதலிடம்.
மிச்சம் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். வந்து தேவனை விட்டு நாம் போக வேண்டும். ஒரு பொழுதும் நாம் தேவனை விட்டு வேற ஒரு காரியத்துக்கு போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தேவனை நாம் தேடுவோம். ஆமென். சத்தமே இல்லையோ? இங்க இருக்கிறீங்க எல்லாரும். முதல் தேவன், முதல் ஆண்டவர் இயேசப்பா. அதுக்கு பிறகு எல்லாம் அவர் தருவார். உங்களுக்கு ஏற்ற நேரம் வேலையில் ஓய்வு தருவார். உங்களுக்கு ஏற்ற வசதிகளை அவர் செய்து தருவார். ஏன்னா அவரை நீங்கள் முதல் சந்திக்க வேண்டும் அவருடைய வீட்டில். அதை நீங்கள் மறக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆசீர்வதிப்பார்னு சொன்னோன்னு அந்த சொல்லுக்கு அவ்வளவு ஆசை இருக்கு. ஆனால் அதுக்கு முன்பாக சொன்ன காரியங்கள் எல்லாம் இதை பெற்றுக்கொள்ளாததான் வழி என்று காண்பிக்குது. அதைத்தான் உங்களிடத்துல நான் பேசுறது. இப்ப எது பிடிக்காததோ டாக்டர் என்ன செய்வார்? போன உடனே சரியான காய்ச்சல் உடனே ஊசி போட வர இல்லையோ, போட முதலே பயந்து கத்துறேன். குத்தி போட முதலே நோவன் அவர் ஒன்றும் செய்யுது, பேசாம இருக்க சாதுவாக மெல்லமாக ஊசியை போடும். மறந்து போனார்கள் சுகமாய். அதை மாதிரி தான் இன்றைக்கு விசுவாசிகள் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தீர்த்து போய் பயந்து போய் இது மாட்டுக்கு போடுற ஊசியோ, இது ஆட்டுக்கு போடுற ஊசியோ, நான் மனுஷன், இது கஷ்டம், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இவங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும், நான் இவ்வளவு காலம் இப்படித்தானே நடந்தேன், இப்பவும் சக்சஸ் ஆகிறது, இப்போ எல்லாம் செய்ய ஆகிறது, இனியும் காண போயிடும். ஆண்டவர் பார்க்குறாருங்களே எல்லா இடத்துலையும், எல்லா சூழ்நிலையும், எல்லா காரியங்களையும் ஒருவர் பார்க்கிறார்கள். என்னை காண்கிற பாட்டு இருக்குல்ல, என் கண்ணீர் துடைக்கிறார் என்று பாடல் எப்பவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதனாலே அவருக்கு முன்பதாக நாம் மன உத்தமமாக உண்மையாக அவர் சொல்லுகிற வார்த்தை, வேதத்திலே எழுதி கொடுத்த வார்த்தைகளை கேட்டு நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அது உங்களுக்கு தெரியாது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஆனால் என்ன, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அதை அனுபவித்து வாழுகிறது அநேகருக்கு தெரியாது. அதை தெரிந்து கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள் அதை கேப்சர் பண்ணி அவர்கள் சந்தோஷமாக வாழுகிறார்கள், பரிபூர்ணமாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் ஏதோ அது கிடைக்காத பொழுதுதான் சொல்லுகிறார்கள், என்ன இந்த பழம், இந்த பழம் புளி. அப்படியாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற எல்லா பழமும் நல்ல டேஸ்ட். நல்லையா? கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு தெரியும் தானே, காணா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் கொடுத்த பொழுது, கல்யாண வீட்டில் கொடுத்த வீட்டுக்காரன் கொடுத்த திராட்சை ரசத்தை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த திராட்சை ரசம் எப்படி இருந்ததா? ஃபர்ஸ்ட் கிளாஸ், A1 கிரேட், கலப்பில் ஒரிஜினல். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நன்மையானதை தருகிற ஆண்டவர், நல்ல எதுகளை கொடுக்கிற ஆண்டவர், குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு மாற்றி தருகிற ஆண்டவர். எழுந்து ஜெபிக்கலாமா? உங்களோட ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நேரம் இருந்து நீங்கள் எழுந்தால் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் ரிலாக்ஸாக போக வேண்டும். இவ்வளோ கடிப்பட்டீங்க, இவ்வளோ கஷ்டப்படுகிறீர்கள், இவ்வளோ பிரயாசப்படுகிறீர்கள், படிக்கிறீர்கள், வேலை செய்கிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள், இவ்வளோ நினைக்க முடியாத காரியங்களை கேள்விப்படுத்தும். லேசான விஷயம் இல்லை. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று வர்றீங்கண்டா உண்மையாகவே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுறதுதான். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் வீட்டில் நின்று இருக்கலாம், ஆனால் இல்லை, இன்று தேவனுடைய ஆவியின் உங்களை பயில் நாட்டி அழைத்து வந்திருக்கலாமே. உங்களுடைய கரங்களை பிடித்து எடுத்துக்கொள்ளும், வா சேர்ச்சிக்கு வா. உங்களை அறியாமையே வந்திருக்கிறீங்க. அம்மா கூப்பிட்டுருக்கலாம், அப்பா கூப்பிட்டுருக்கலாம், இல்லாட்டி முறைமையின்படி வந்திருக்கலாம். மனசிலோட வர முடியாமல் இருக்கு. ஆனால் இருக்க ஒரு விசேஷித்த நாள், என்னுடைய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாளே. தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்மை தேடி
அநேகர் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறதை உடைய கண்கள் காண்கிறதல்ல. உடைய வார்த்தையை கேட்டு யார் யாரெல்லாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மனிதன் எப்படியாய் தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து கொடுத்தான், அதே போல இந்த வார்த்தையை வேதத்தில் எழுதி கொடுத்த வார்த்தைகளை கேட்டு உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கண்கள் நோக்கி பார்க்கட்டும். உடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லையே. உடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லையே. உடைய பார்வைக்கு தூரமாய் போயிருந்தால் அன்று அடைக்கல பட்டணத்திலிருந்து ஒருவன் தப்புவிக்கப்பட்டால் அவன் கொலை செய்யப்படுவானே. அவன் எவ்வளவு காலம் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே திருசபைக்குள்ளே இருக்கிறானோ அதுவரை தான் அவனுக்கு பாதுகாப்பேன். சரீரத்திலே மனதும் மரணம் ஏற்படாவிட்டாலும் ஆத்துமாவிலே இது நிகழ்ந்திருந்தால், பின்மாற்றமாய் போயிருந்தால், தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தால், அப்படி யாராவது வந்திருந்தால் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை புதுப்பிக்கிறது லேசான காரியம் இல்லையே. அவள் உதவி செய்ய மாட்டார்கள். சிலர் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, யாரும் இல்லை. டிப்ரெஷன், மன அழுத்தத்தினாலே உதவிகள் கிடைத்திருந்தாலும் உதவிகள் செய்து கொண்டிருந்தாலும் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும். வாலிப பிள்ளைகள் உலக பாவங்களிலே, இச்சைகளிலே, உலக மனுஷன் செய்கிறானே தப்புறானே, நான் செய்து தப்பலாம் என்று நினைக்காதே. உன் கண்களின் பார்வையை குறித்து, உன் இளம் பராயத்தின் காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக உன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள். என்று உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்வாய் என்றால் கர்த்தர் உன் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நீ அற்புதத்துக்காய், அடையாளத்துக்காய், அதிசயத்துக்காய் ஓடி போக வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக சரி செய்து உன்னை சுத்திகரித்துக் கொள், உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். உன் உள்ளந்திரியங்கள், ஆழங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகளை கர்த்தருக்கு பிரியமானதை மாற இடம் கொடு. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். யார் உதவி செய்யாவிட்டாலும் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். உதவி செய்வார். வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, மனமும் மாம்சமும் வேறுபடி போற காலம் அல்ல இந்த காலம். தேவனுடைய பாதங்களை, உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளுகிற காலம். இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் ஏதோ ஒரு விதத்திலே பல தேசங்களிலே அழிவுகள், நாசம், மோசங்கள், யுத்தங்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். யுத்தமில்லாத காலங்களை கொடுத்ததன் காரணம் என்ன? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் பாவங்கள் இருந்து, அக்கிரமங்கள் இருந்து, சாபங்கள் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அதனாலே பிரியமானவர்களே, காலையிலே வசனத்தை வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். இதுவரை ஒப்புக் கொடுக்கவில்லை. நண்பர்கள் சொன்னபடியால், சொந்தங்கள் சொன்னபடியால் நான் வந்தேன். ஆனால் இன்று நான் உணர்கிறேன், என் குறைகளை உணர்கிறேன், என் குற்றங்களை உணர்கிறேன், என் பாவத்தை உணர்கிறேன். இயேசப்பா என்னை மன்னியும் என்று சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் மன்னிப்பார். அதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அதற்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்தார். பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு போக வேண்டும். பாவத்தோடு வாழ்வது நல்ல வாழ்க்கை அல்ல. நிம்மதியற்ற, சமாதானம் இல்லாத, சாவு நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதனால் தேவனுடைய கரத்தில் ஒப்புப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை. என்று முதலாவது யாராவது வந்திருந்தீர்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையை நாம் கேட்டு
கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து கண்களை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். மற்றவர்களை பார்க்காதீர்கள். சில பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை பார்க்காதீர்கள். நான் உணர்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக மாற வேண்டும், கர்த்தரின் பாவத்தை மன்னித்து நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உள்ளத்திலே பேசினான், மனதிலே பேசினான். கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மற்றவர்கள் பார்க்காதீர்கள். கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். இந்த நாள் ஒரு ரட்சிப்பின் நாள், இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாள், இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆறுதலை நாள், இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கிற நாள், இந்த நாள் உங்களுக்கு மீட்பின் நாள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். சீக்கிரமாய் ஒரு கரத்தை பார்க்கிறேன், 2 கரத்தை பார்க்கிறேன். புதியவர்களுக்கு தான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை முதலாக ஒரு சகோதரனுடைய கரங்களை காண்கிறேன். போட்டு விடுங்கள், பயப்படாதீர்கள். உங்களை யாரும் பார்க்க நான் பார்த்துவிட்டேன். கர்த்தர் பார்த்து விட்டுகிறார். கைகளை உயர்த்த ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க பயமாயிருந்தால் பரவாயில்லை. என்பதாக பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் அமுதலிங்கம் அவரிடத்திலே நீங்கள் ஜெபிக்கலாம். அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஆராதனைக்கு விட்டு போகும்போதாக அவரை சந்திக்காமல் போகாதீர்கள். இன்று யார் யாரெல்லாம் புதிதாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம் கர்த்தர், யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கலக்க விட மாட்டார். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். இந்த காலை வேளையில் யார் யாரெல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டார்களோ, அந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்களோ, அவர்களை நீ எப்பொழுதை தொடும்படி நான் செபிக்கிறேன். அவர்களுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமா, பரம்பரை சாபங்களிலிருந்து பாவங்களிலிருந்து ஒரு விடுதலையாகும். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டுமே. செய்யப்பா, மற்றவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக இந்த காலை வேளையிலே அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்களோ, அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தவர்களுக்கு மனம் இறங்கும். இந்த காலை வேளை மனம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மனம் இறங்குப்பா, மனம் இறங்கி தகப்பன் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கட்டளையிடும். குழந்தைகள் இருந்து வாலிப பிள்ளைகள் தாய் தகப்பன் மாறினாலும் உங்களிடத்தில் என்ன விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ, இந்த விண்ணப்பத்துக்கு பதில் தான். எத்தனை வருஷம், எவ்வளவு காலங்கள் நான் காத்திருக்கிறேன். எப்பொழுது எனக்கு என்னுடைய ஜபத்துக்கு பதில் தருது, எப்பொழுது எனக்கு உதவி செய்யும், எப்பொழுது என் பக்கமாய் வருவேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அவருடைய சத்தத்துக்கு செவிப்படுத்தும் ஜபங்களுக்கு பதில்தான். அடுத்த முறை ஆலயத்தில் ஆராதனைக்கு வரும் பொழுது சாட்சி சொல்ல வேண்டுமே. என் கர்த்தரின் ஜபத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார் என்று அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டுமே. அப்படியே நீ செய்கிறான். இந்த நாள் காலை வேளையில நான் சமாதானம் இல்லாமலே இருக்கிறேன். எனக்குள்ளே சமாதானம் இல்லை, என் குடும்பத்திலும் சமாதானம் இல்லை, என் வீட்டிலே சமாதானமே இல்லை என்று யாராவது வந்திருந்தால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோட இணைக்கப்பட்டு இப்படி யாராவது சொல்லிக்கொண்டு கவலையோடு வேதனையோடு என் குடும்பத்தின் விடவு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறதேப்பா, இப்படியாக குடும்பத்துக்குள்ளே ஒரே சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஆறுதல் இல்லை, பிள்ளைகள் இதை பார்க்கும் பொழுது கெட்டு போவார்களோ என்று பயமாய் இருக்கிறது என்று ஜெபித்துக் கொண்டிருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவர்களுக்கு ஆறுதல் தாரும். குடும்பத்தில் கிரீசிய பொருளாதார கழிவு
மருத்துவமனைகளில் வந்திருக்கிறவர்களுக்கு சமானத்தை கொடுங்கப்பா. வியாதியை வந்திருக்க உள்ளுக்காக ஜெபிக்கிறேன். வியாதிகள் இருந்து விடுதலை கிடைக்கும். பலவீனங்கள் இருந்து விடுதலை கிடைக்கும். பலவீனப்படுத்துற வியாதியை உருவாக்குற எல்லா கிரிகள் சேர்ந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். மனதிலே எண்ணங்களிலே சிந்தனைகளை, பொல்லாத காரியங்கள், பொல்லாத கிரியைகள், பொல்லாத சிந்தனைகள் செயலிழந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். மனதை புதிதாக்கு. ஒரு புதிய இதயத்தை கொடு. ஆவி அவர்கள் உள்ளத்திலே வையும் அப்பா. இடத்தை விட்டு போகும் பொழுது வந்தவண்ணமாய் போகக்கூடாது. விடுதலை, சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானத்தோட போக வேண்டுமே அப்பா. இரக்கம் செய்யும். இரக்கம் செய்யும். எறியப்பட்டு என்னை வேண்டுமென்று சொல்லை சேர்த்து கொண்ட சுத்தத்திற்காக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதும் இல்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மௌனமாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலகி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற
கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும், புனிதருக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவருமாயிருக்கிறீர். நல்ல வார்த்தையை கேட்டோம். நாம் தேவனுக்குள்ளாக சரியாக இருக்கும்போது கர்த்தர் எங்களை காண்கிறவராக இருக்கிறார். யாரும் அறியாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்னை அறிந்தவராக இருக்கிறார். கர்த்தாவே, தந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வசனத்தை கொண்டு வந்த போது அதற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய சபையாரை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, திருவிழா கடந்து செல்ல போகிறோம். தயவு செய்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், கர்த்தருக்குள் சரியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், பாவத்தோடு வாழ்கிறவர்கள், நீங்க இதில் பங்கு பெற்ற வேண்டாம். தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தால் திருவிழா உட்கார்ந்து வேத வசனத்துக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் புத்தகத்தை 11ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் உங்களுக்கு ஒப்புவிப்பதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறான். அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். இந்த மனுஷனை தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணப்படுவன். என்னத்தினாலே உபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் திரையும் அடைந்திருக்கிறார்கள். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயப்படுவோம். கண்களில் மணி காணப்படும். தலையை தாழ்த்துவோம். தயவு செய்து திருவிழா வரும்போது பெண்கள் முக்கால் எடுத்துக் கொண்டு வர வேண்டும். இது சபையினுடைய கொள்கையாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியில் சேர்வதற்கு, உண்பதற்கு, குடிப்பதற்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேன் என்ற ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு மாறாக காணப்படுவதற்கு காரணம் கர்த்தருடைய பந்தியை சரியாக உட்கொள்ளாதது. வியாதிஸ்தர்களாக இருப்பதற்கு காரணமும் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. மத்திய காரணங்கள் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் இதை உட்கொள்ளும் போது எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கும்போது நித்திய கட்டளையாக 2 கொடுத்திருந்தார். ஒன்று ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் வெளியேறமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிவித்து உள்ளளவிலே முழுமையான மாற்றத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும். 2வது, ஒருவர் மட்டும் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி அவர் சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது நம்மை தகுதிப்படுத்துகிற நேரம். அவருக்காக, இவருக்காக, இல்லாவிட்டால் எனது கணவன், எனது மனைவிக்காக, எனது பிள்ளைக்காக நான் திருவிழெடுக்கிறேன் என்று அப்படி எடுக்க வேண்டாம். கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகிற நேரம் இது. கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகிற நேரம் இது. ஜெபசிந்தனையை காணப்படும்.
மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே மாயலோகத்தோ தாடியாதையாய் தூய கல்வாரி நன்பை அண்டிடவே திருமணத்திற்கு ஆயுதமுள்ளவர்கள்